வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விமலன் டியூப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் கிரிமினல் ஆன்லைனில் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கிராண்ட் கிரிமினல் ஆன்லைனில் ஏடிஎம் ராபரி தான் பண்ண போகிறோம். ஏடிஎம் ராபரி, அதாவது ஏடிஎம் கொள்ளையடிக்க போகிறோம். அப்படியே இந்த கேமில் கொள்ளை அடிக்க முடியும். 2 ஸ்டார் போலீஸ் வந்துடும், 3 ஸ்டார் போலீஸ்க்கே ஸ்கார்டு வந்துடுவானுங்க. அதுக்கிட்ட தப்பிக்கிறதே பெரிய விஷயம். இவனுக்கு 5 ஸ்டார் போலீஸ் வரைக்கும் வச்சுருக்கானுங்க. அப்படின்னா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். 4 ஸ்டார் போலீஸ்க்கே நாக்கு தள்ளிடும், 5 ஸ்டார் போலீஸ்க்கே என்னெல்லாம் தள்ளுமோ. இப்போ எங்கேயோ இறக்கி விட்டானுங்க நம்மளை. இப்போ நீங்கள் இந்த கேமை ஒரு இடத்துல விட்டு வெளியே வந்தீங்கன்னா அதே இடத்துல தான் கொண்டு வந்து வெளியே விடும். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பில்டு ரூட் அப்படின்னு கீழே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஒரு இடத்துல ரூட்டை பில்டு பண்ணிக்கலாம். இதோ இங்கே தான் இருக்குது ஏடிஎம் ராபரி. ஓகே, இங்கே இதை பில்ட் பண்ணியாச்சு. தலைவரே, காரை கொடுங்க. சுட முடியல. ஏய் சுட்றா. நம்ம ஆளோட வண்டியா இருக்குமா? சுட்டுட்டாம்ல. இந்த கார் வேறு ஆமாம் மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, ஓ இடத்த விட்டே வெளியே வந்துட்டேனா? சம்பவம் ஆயிடுச்சு. தம்பி, யார் பாதே போட்டு தள்ளிட்டோம். போலீஸு வம்பு வேண்டாம். ஓகே ஓகே, போலீஸ் எல்லாம் இது பண்ணுறானுங்க. சம்பவம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி குடிச்சுக்குவோம். ஸ்டே ஹைட்ரேட்டட். நிறையா பேர் தண்ணி குடிக்காமல் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோக்கு லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் பாடி ஹைட்ரேட்டர் தான் வச்சுக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். திடீர்னு ஏதோ மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டா அப்பாடி முடிஞ்சா அப்படின்னு போயிடாதீங்க. இன்னும் 4 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ராபரிக்கு ரெடியாக ஆயிடுச்சு. ஐயா ஐயா, தப்பிக்கிறக்கு வண்டி இல்லையா? இப்போ எதுலடா நான் தப்பிப்பேன்? இது இருக்குது, ஹெல்த் ஏற்றிக்க வேண்டிதான். ஐயா, டக்குன்னு காசு தூக்குறா தம்பி. ஐயோ, 2 ஸ்டார் போலீஸ் வந்துருச்சு. எங்க இன்னும் ஒருத்தனுமே காணோம். சரியானா வண்டியை கொடுங்கடா, ஓட்டிட்டு போவாதீங்கடா. எவ்வளோ நேரம்டா நான் ஓடுறதே? இங்கிட்ட ஒருத்தன் வராம்புல. தம்பி, இருப்பா இறங்குப்பா வண்டி விட்டு. சுட்டு போட்டு தள்ளுடா. வண்டியில ஏறு. எட்ரா தம்பி வண்டிய. நம்ம நேராக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹைடிங் பிளேஸுக்கு போயிட வேண்டிதான். அதுதான் நான் போகிறேன். பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 ஸ்டார் 3 ஸ்டார் போட்டிஸ் எதுவும் துரத்துச்சுன்னா அடித்து பிடிச்சி ஏதாவது வண்டியை பிடிச்சிட்டு தப்பிச்சிருங்க என்ன மாதிரி. இப்போ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குமா? ஆஃப் பண்ணுறா தம்பி சைரனை. டக்குன்னு வண்டி விட்டு இறங்கிட்டு ஓடி இதுக்கு அடியில் போயிடுங்க. உடனே பிளிங்க் ஆகிடும். பிளிங்கே ஆகலையா?
அப்போ இங்கேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சுட்டு போட்டு தள்ளிடுவானுங்க நம்மளை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்க வேண்டியதான். வெயிட் பண்ணுவீங்க, செத்தாலும் பரவாயில்லன்னா அங்கே நின்றுக்கோங்க. சில டைம்ஸ் ஸ்டார் பிளிங்க் ஆகணும். இப்போ ஏடிஎம் ராபரி ஏதாவது பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒளியலாம். அப்படியும் இல்லை இதாகாம அங்கே போய் ஒளிஞ்சிங்கன்னா டைம் முடிஞ்சிடும். அப்புறம் ஏடிஎம் ராபரி ஃபெயில்டுன்னு வந்துடும். கார் வேறு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. அவனுக்கு குறுக்க வந்துடாதீங்கடா டேய். கார் மோசமான நிலமையில் இருக்கு, வெடிச்சிச்சின்னா அவ்வளோதான். 2 மாதம் என்ன 2 வருஷமே ஹாஸ்பிட்டலில் இருக்குண்ணா டேய். இந்த காரில் நான் 100-150 வேகத்துலலாம் போவேன். இப்போ அப்படி தான் போகிறோம். போய் போலீஸ்கிட்டேருந்து தப்பிப்போமா இல்லை பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்குவோமான்னு தெரில. ஏதோ ஒன்று பறக்க வேண்டிதான். ஏண்டா நல்ல காராக வச்சுருந்தீங்கன்னா கொடுங்களேண்டா. கார் மாத்திரக்குள்ளே சுட்டு போட்டு தள்ளிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? ஏண்டா நானே எவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கார் வேறு டப்பா காரு பாருங்க, எல்லாம் ஓஞ்சி போய் மெதுவாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த காரை வச்சு எப்படி தப்பிக்க போகிறேனோ? வண்டியை குடுறா தம்பி, உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். என்னடா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், ஓடிட்ட. ஐயா சுடுறானுங்க பயங்கரமா, சுட்டே வண்டியை எடுக்க வச்சிருவானுங்க போலையே. வண்டி மாதிரியே துரத்துறீங்களேடா. இப்படி தான் ஏடிஎம் ராபரியே ஃபெயில் ஆகுது. அதுவும் டைம் லெஃப்ட்டுன்னு காமிக்குது பார்த்தீங்களா, ரீச் த டெஸ்டினேஷன் காமிக்குது. அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணால் தப்பிச்சிடலாமாடா? ஓ இப்படியா விஷயம்? டேய் விட்றா நாயே. டேய் நான் போனேன்டா. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு, என்ன இறங்கி பாவம் போட்டு ஃபுல்லாக செதறிடும் அப்படியே. ஐயோ இவனுக்கு விட்ற மாதிரி தெரில. வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிடுவான். இந்த கார் வேறு டப்பா கார். ஏய் ஜஸ்ட் மிஸ் அவனே வண்டியை திருப்பிட்டு போயிட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ்டு கால் ஆகிருப்போம். என்னடா வண்டி கவுந்துரு போல, என்ன கொடுமை சேருது. இதுக்கே மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. ஏன்னா ரீச் டெஸ்டினேஷனுங்கிறீங்க, நான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டேன், ஒன்றும் எதுவும் நடக்கிற மாதிரி தெரில. அடா பாவி, தேவையில்லாமல் ஓட விட்டீங்களேடா. 1 மினிட் தான் இருக்குதா? ஏய் எப்படா நான் இவங்ககிட்ட தப்பிக்கிறது? அட பாவிகளா, வளைச்சு ஓட்டினால தப்பிக்க முடியாதா அப்போ? டேய் என்னடா இது, என்னதாண்டா பண்ணுறீங்க? அப்போ ராபரியை ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணோமா நம்ம? என்னடா இது, போலீஸ்கிட்ட தப்பிக்கிற புள்ளி நேரம் முடிஞ்சிரும் போலையே. ஏய் தண்ணிடா நாய். அப்பாடி போலீஸ் விடுற மாதிரி தெரியலையா? ஏண்டா விட்டு தொலைங்களேண்டா. ஏண்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? சரி இப்போ இங்கே இருக்கோம், ஒருத்தனையுமே காணோம். 2 ஸ்டாரும் பிளிங்க் ஆகி தொலைய மாட்டேங்குது. ஏண்டா ஒருத்தனையுமே காணோம், எவனோ கண்டுபிடிக்கலையா இல்லை கண்டுபிடிச்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கானுங்களா? வந்துட்டானுங்க. வந்துட்டாயா வரானுங்க. ஓடுறா டே ஓடுறா, ஓடு.
எட்ரா தம்பி வண்டிய. அவ்வளோதான், ஈஸ்ட் ஃபெயிலியர். ஃபெயில் ஆயிடுச்சு குமார். இருங்கடா இருங்கடா இருங்கடா. அப்பா பார்த்தீங்களா, ராபேரி ஃபெயில் ஆயிடுச்சு. வண்டியை வச்சு செத்துருவா. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவனுங்கள்கிட்டேருந்து தப்பிச்சு முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நடுவில் டைம் எதுக்கு அது காட்டிகிட்டு இருக்குன்னு தெரில. அதுக்குள்ளே தப்பிக்கணுமா? எப்பட்றா இவனுக்கு துரத்திக்கிட்டே இருக்கானுங்கடா. ஒளிஞ்சாலும் துரத்துறானுங்களே. எப்பட்றா டைமுக்குள்ளே முடிக்க சொல்கிறானுங்க. இதனால தான் இந்த கேமெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க போல. தெரியாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து மாட்டிக்கிட்டேன். கார்லேருந்து புகை தள்ள ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. சுட்டு போட்டு தள்ளுற வேண்டிதான். எவன்டா அவன்? அடிச்சு போலீஸை பறக்க விட்டான். மூணு ஸ்டார் போலீஸ். ஐயா ஸ்குவாட் வந்துருவானுங்களே. ஐயா வந்துட்டாயா ஸ்குவாட் வந்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஜோலி முடிய போகுதுன்னு அர்த்தம். நம்ம பிரிட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிரிட்ஜே ஒன்றை நம்பி தான் வரேன். காப்பாற்றி விட்டானா நல்லா இருக்கும். அது மட்டும் காப்பாற்றலான்னு வச்சுக்கோங்க, பிரிட்ஜை எரிச்சு விட்டுடலாம். அதுக்கு அடியில் போய் ஒன்று தான் போன டைம் எல்லாம் தப்பிச்சது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கன் ஷாப் போய் அவனுக்கிட்டேருந்து கன்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வரக்குள்ளே நடுவில் வண்டியை விட்டு முட்டி சாய்ச்சிட்டானுங்க. அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியுமாச்சு. ஐயோ பார்த்துட்டானுங்களே உள்ளே ஒளியறதே. இது வேறு 3 ஸ்டார் போலீஸ் விட்டுருவானுங்களா? இது கிட்டன்னு தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கேம்லேயே பெரிய ப்ரோ பிளேயர் நான் தான் இருப்பேன். எங்கேருந்துடா சொல்கிறீங்க? ஒருவேளை தண்ணிக்குள்ளே போயிட்டானுங்களோ? 3 ஸ்டார் போலீஸ் பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் விட்டுருவானு பாருங்க. அதுக்குள்ளே கண்ணை உள்ளே வச்சுக்குவோம். பிளிங்க் ஆகுது. என்னடா எவ்வளோ நேரம் தான் பிளிங்க் ஆகும்? அவ்வளோதான். முதல்ல இருந்து பண்ண வைக்கிறீங்களாடா? மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியலையா அவனுங்களுக்கெல்லாம்? இங்கே பார்த்தீங்களா, இந்த கருப்பு சட்டை தான் ஸ்குவாடு. யாரா சுடுறீங்க? திடீர்னு சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ வேற ஏதாவது வண்டியை ஆட்டை போட்டு சுடுவானுங்களே. நைஸாக காரில் ஏறிட வேண்டிதான். பார்த்தீங்களா, இது ஸ்குவாட்ஸோட காரு. அவனுங்கெல்லாம் நடந்து போகிறானுங்க.
எங்கே போகிறதுன்னு செக் பண்ணலாமா? எதுக்கு நமக்கு வம்பு? இது என்ன 40 லெவலில் இருந்தால் தான் இங்கே எதை பில்டு பண்ணிக்குவான். இதோ பெரிய இந்த ஸ்குவாடோட காரை வச்சு தான் தப்பிக்க போகிறோம். ஆனால் பெரிய காது ஸ்பீட் போகாதுன்னு போட்டால் சூப்பராக ஸ்பீட் போகுது. இப்போ இதை வச்சு சூப்பராக எஸ் ஆகிட வேண்டியதான். தோட்டத்தோட பாருங்கள், 2 ஸ்டார் போலீஸ் வரைக்கும் போலீஸ் தான் வரும். 3 ஸ்டார்லேருந்து ஸ்குவாட் வந்துடுவானுங்களா அடிச்சு. ஸ்குவாட்ஸ் வந்தால் என்ன அர்த்தம்? சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம். முதல் முறையாக போலீஸை போட்டு தள்ளி ஸ்டார்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அதுவும் ஸ்குவாடு கிட்டேருந்து தப்பிச்ச ஆள் இந்த கேமில் நானாக தான் இருப்பேன். பிகாஸ் அந்தளவுக்கு மோசம் பண்ணுவானுங்க ஸ்குவாட்ஸ் எல்லாம். இங்கே தானே எங்கேயோ காட்டுது. தலைவரே, இங்கே ஏடிஎம் எங்கப்பா இருக்குதே? ஏடிஎம் கிட்ட தான் இருக்குமா இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனா? எங்கடா இருக்குது ஏடிஎம்மு? டேய், ஏடிஎம் எங்கடா? எங்கடா ஏடிஎம் இருக்குது? கொஞ்சோண்டு தான் டிஸ்டன்ஸா? ஏன்டா இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்டினேஷன் தாண்டி தான்டா வந்தேன். ஏடிஎம்மே இல்லையாடா? சம்திங் ராங். இறங்கி போய் பார்த்துலாம். ஆடா இங்கே இருக்குது. லைட்டு வேற பிடிங்கி விட்டேன். பரவாயில்ல. நல்லா இருறா. என்னடா பேக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக போகுது? பேக் பார்த்தீங்களா எப்படி அப்படியே ஜூட்டுன்னு கிளம்புது. அப்புறம் இங்கே பிரேக் ஏன் தொடப்பு கட்ட மாதிரி இருக்குதுன்னு தெரில. இந்த டோருக்கு மேலே இப்போ வெள்ளை கலர் தெரியுது பார்த்தீங்களா? அழுத்தருதான். தம்பி டேய், சுருட்டிட்டு போயிடாதடா வண்டியை. இதை வச்சு தானே நான் தப்பிக்கணும். சுருட்டிட்டு போயிடுவானோ? தம்பியே வெளியே வந்துரு. ஏய் ஐயோ ஐயா, டேய் ஓட்டிட்டு போயிடாதடா. ஏய் அட பாவி, சுருட்டிட்டு போயிட்டாயா? டக்குன்னு மெஷினை வச்சு, ஆமாம் மெஷின் தான், மெஷினை வெடிக்க வச்சுட்டு இங்கேருந்து காலி பண்ணுற வேண்டியதான். ஆல்ரெடி இங்கே போலீஸ் வேற வந்துருச்சே. டக்குன்னு கொடுங்கடாத. ஓடு ஜூட். வண்டியை விட்டு போயிட்டாப்புல. ஸ்குவாட் தம்பியா மன்னிச்சிருப்பா, வண்டி எடுத்துக்கிறேன். ஐயோ சுடுறானுங்க. ஏங்கடா போய்க்கிறேன். 2 ஸ்டார் போலீஸு. பாய் பாய் டாட்டா. இதுதான் ரீச் த டெஸ்டினேஷன் காட்டுது. அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணால் தப்பிச்சிடலாமா? ஏதோ ஒரு பொண்ணு தானாக வந்து அடி வாங்கிக்குது. இப்போ 2 ஸ்டார் போலீஸ் தான் துரத்திட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அவனுங்களுக்கு தெரியுமா? பறந்துட வேண்டிதான். பறந்துரு தலைவா. வண்டி நல்ல டேமேஜ் எடுத்துச்சு. இங்கேருந்து பறந்து ஏதோ டேமேஜ் வச்சுச்சுன்னா வண்டியை விட்டு குதிச்சிட வேண்டியதான். போச்சு. ஏடிஎம் ராபரி அவ்வளோதான்னு நினைக்கிறேன். தம்பி, பச்சை தம்பி, வண்டியை கொடுத்துட்டு போப்பா. தம்பி வண்டியை விட்டு போயிட்டாப்புல. நல்லா பிள்ளையா இருக்கானே. எறா தம்பி வண்டியா.
வண்டி செம ஸ்பீட் போகுதே, லுக்கும் செம்மையாக இருக்குது. இந்த வச்சு இன்னைக்கு சூப்பராக தப்பிச்சிடலாம் நம்ம. அதுக்கு முதல்ல ஒழுங்காக ஓட்டினா. கார் பிரேக் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் எதில் பார்த்தாலும் பிரேக் மட்டும் அப்படியே தொடப்பு கட்ட மாதிரி இருக்குது. இந்த கேமுக்கும் தொடப்பு கட்டைக்கும் என்ன சம்மந்தம்னு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வேற கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போனால் தடுப்பு வச்சிருவானுங்களே. ஸ்டார்ஸ் வேற பிளிங்க் ஆகி தொலைய மாட்டேது. இன்னும் வேற 5 நிமிஷம் 4 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்களா, 5 நிமிஷம் டைம் கொடுக்குறானுங்களான்னு தெரில. நான் சரியாக பார்க்கல. இங்கே வருங்க 200 போகுது. வச்சுட்டாயா தடுப்பை வச்சு பேர் பேத்துறானுங்களே. காட் பிளேயர் காட் ஃபாதர் டிஸ்கனெக்டடா. எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் எல்லாமோ துரத்துறாங்க, எல்லாமோ விளையாட்டு காட்டுறாங்க. இங்கே வருங்க ஸ்டார்ஸ் ஒன்று பிளிங்காய் தொலைய மாட்டேங்குது. ஏண்டா விட்டு தொலையலடா. நூறுக்கு மேலேயே மெயின்டைன் பண்ணால் குறைஞ்சிருமா என்ன? சிட்டிக்குள்ளே எப்படியே 100க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறது. இவனுக்கு போடுறதே சின்ன ஒரு ரோடு. இது வேற சீக்கிரமாக போய் இடிச்சிட்டு வண்டி எல்லாம் அதான் பழைய வண்டி மாதிரி மாறிடுது. அதுவா போய் இடிச்சுக்குது. இது மேலேயாவது போய் யாரும் வராமல் பார்த்துக்கலான்ட்டு இது பண்ணால் அப்போ ஸ்டார்ஸ் வேற குறைஞ்சி தொலையாது. ஏன்னா டெஸ்டினேஷன் ரீச் பண்ண என்ன நடக்கும்னு சொல்லி தொலைங்களேண்டா. அம்மா தம்பி ஏன்ப்பா நடுவில் வர? அப்படியே கடுப்பாகுது. சப்பா ஏடா அந்த டெஸ்டினேஷனில் என்னடா இருக்குதே. லெவல் 40 ரீச் பண்ணிட்டோம். அப்பனா அந்த ராபி வரைக்கும் போகலாமா? 20 மீட்டரா? இருறா நீங்க வந்தோடனே இறங்கிட்டான். ஓ இதுக்குடா டெஸ்டினேஷன் ரீச் பண்ண சொன்னானுங்களா? நம்மளும் போய் ஹெல்ப்பிங் பண்ணுவோம். ஓகே. ஏய் நம்ம ஆளுங்களே என்ன செத்து போயிட்டானுங்களா என்ன? டேய் பாஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் இந்த ஆளுங்களே எங்கே போனானுங்க? செத்து போயிட்டானுங்களா?
ஏன்னா இதுக்காடா ரீச் யுவர் டெஸ்டினேஷன் நீங்கள் ஒரு ராபேரியை ஒழுங்காக பண்ண முடியலையா? சரி மக்களே, அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.